வணக்கம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே மக்களவையில் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட் அறிவிப்புகள் வெளியானதும் எல்லாராலையும் முக்கிய அம்சங்களா பேசப்பட்டது வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்ந்ததுதான். இந்த அறிவிப்பு மூலம் 1 கோடி பேர் இனி வருமான வரி செலுத்த தேவையில்லை என நிதியமைச்சர் புள்ளி விபரங்களை தெரிவித்துள்ளார். 12 லட்சம் வரை வருமான வரி இல்லை என அறிவித்தாலும் அதை தாண்டி பல சலுகைகள் புதிய வருமான வரி முறையின் கீழ் உள்ளது. இதன் மூலம் மாத சம்பளக்காரர்கள் 13.7 லட்சம் ரூபாய் வரையில் வருடாந்திர சம்பளம் பெறுவோர் இனி 1 ரூபாய் கூட வருமான வரியாக செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அது எப்படி என்று பார்க்கலாம். மாத சம்பளத்தை பெறுவோர் தங்கள் வருமான வரி சுமையை கணிசமாக குறைக்க NPS எனப்படும் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் புதிய வருமான வரி முறையின் கீழ் மாத சம்பளதாரர்கள் ஆண்டுக்கு 13.7 லட்சம் வரை வரி செலுத்தாமல் இருக்க முடியும். இது மாத சம்பளம் வாங்காத தனிநபர்களுக்கு கிடைக்கும் ரூபாய் 12 லட்சத்துடன் ஒப்பிடுகையில் அதிகப்படியான லாபமாக கருதப்படுகிறது. இந்த கூடுதல் வரி விலக்கு 2 முக்கிய விஷயங்கள் மூலம் கிடைக்கிறது. ரூபாய் 75,000 நிலையான வருமான வரி விலக்கு மற்றும் NPSல் முதலீடு ஆகியவற்றின் மூலம் கிடைக்கிறது. 12 லட்சத்தை தாண்டி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான வரி விலக்கை மட்டுமே அனைவரும் பேசி வருகின்றனர். ஆனால் NPS முதலீடு மூலம் கிடைக்கும் சலுகையை பலரும் மறந்துவிட்டனர். வருமான வரி பிரிவு 80 CCD பிரிவு 2 கீழ் NPSல் செய்யப்படும் முதலீடுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. ஒருவரின் அடிப்படை சம்பளத்தில் சுமார் 14% வரையிலான தொகைக்கு புதிய வருமான வரி முறையில் வரி விலக்கு கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரியாமல் உள்ளது. இது பழைய வரிமுறையின் கீழ் வழங்கப்படும் 10% விலக்கை விட 4% அதிகம் என்பதும் பலருக்கு தெரியாது. உதாரணமாக ஆண்டு வருமானம் ரூபாய் 13.7 லட்சம் கொண்ட ஒரு நபர் 50% தொகையை அடிப்படை சம்பளமாக பெறுகிறார் என வைத்துக் கொள்வோம். இந்த ரூபாய் 6.85 லட்சத்தில் 14% தொகை, அதாவது ரூபாய் 95,900 இதை NPSல் முதலீடு செய்தால் இந்த முழு வருமானத்திற்கும் வரி விலக்கு கிடைக்கிறது. இருப்பினும் இந்த NPS சேவை நீங்கள் பணியாற்றும் நிறுவனத்திலிருந்து அளிக்கப்பட வேண்டும். நீங்களாக தனியாக முதலீடு செய்தால் இதில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதனால் பலரும் NPS மூலம் கிடைக்கும் சலுகையை பேசுவது கிடையாது. எனவே உங்கள் நிறுவனத்தில் NPS சேவை இருக்கிறதா என்பதை முதலில் தெரிந்து கொண்டு இதை கணக்கிடவும். இந்த சலுகை கட்டமைப்பில் ஒரு நபர் ரூபாய் 13.7 லட்சம் வருடாந்திர வருமானத்துடன் அடிப்படை சம்பளம் ரூபாய் 6.85 லட்சம், அதாவது மொத்த சம்பளத்தில் 50% பெறுவதாக வைத்துக்கொள்வோம். அவரது அடிப்படை சம்பளத்தில் 14% ஆகிய ரூபாய் 95,900 NPS முதலீடு செய்வதுடன் ரூபாய் 75,000 நிலையான வருமான வரி கழிப்பு ஆகியவற்றின் மூலம் அவரது முழு வருமானமும் வரி விலக்கு பெறுவார்கள். இந்த கட்டமைப்பில் அதிகப்படியான வரி நன்மைகள் இருந்த போதிலும் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்கள் மட்டுமே NPS நன்மையை பயன்படுத்திக் கொள்கின்றனர். கிட்டத்தட்ட 10 வருடத்திற்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த NPS திட்டத்தில் 22 லட்சம் சந்தாதாரர்கள் மட்டுமே உள்ளனர். மக்களின் இந்த குறைவான பங்கீடு 2 முக்கிய காரணிகள் உள்ளன. NPS பங்களிப்புக்கு நீண்ட கால லாக்இன் காலம் உள்ளது. இதேபோல் முதிர்வு தொகையை திரும்ப பெறுவதற்கான கட்டுப்பாடுகளும் உள்ளது. மற்ற முதலீடுகளில் இதுபோல் இல்லை.